திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூர் பெரியகாண்டியம்மன் கோயில் பொன்னர் சங்கர் எனப்படும் அண்ணன்மார் சுவாமிகளின் வீர வரலாற்றோடு இணைந்த படுகளம் போர்க்களம் நிகழ்வுக்கு பெயர் பெற்றது. 10-12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இந்த குறுநில மன்னர்கள் மாசி மாதத் திருவிழாவில் தங்கியின் பொருட்டு வீரப்போர் புரிந்து மாய்ந்த வரலாற்றே படுகளம் சாய்தல் என்ற நிகழ்வாக மக்கள் கொண்டாடுகின்றனர். வீரப்போர் படுகளம் வரலாறு முக்கிய தகவல்கள். அண்ணன்மார் வரலாறு பொன்னர் செங்கர் பெரியகாண்டியம்மனை குலதெய்வமாக கொண்ட வீர சகோதரர்கள். இவர்கள் கொங்கு மண்டலத்தை ஆண்டனர். படுகளம் தங்கியின் கணவனை கொண்டவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் பொன்னர் மற்றும் சங்கர் வீரப்போர் போர்க்களத்தில் உயிர் நீத்தனர். இந்த இடம் படுகளம் என்று அழைக்கப்படுகிறது. படுகளம் திருவிழா மாசி மாதத்தில் நடைபெறும். இந்த திருவிழாவின் போது மண்ணில் பொன்னர் செங்கர், வீரமலை, சாம்புவன் போன்றோரின் உருவங்கள் படுக்கை நிலையில் மண்ணில் படுக்க வைத்து செய்யப்பட்டு பின்னர் அந்த மண்ணை எடுத்து புனித நீர் தெளித்து படுகளத்தில் உயிர் நீத்ததாக கூறி பிறகு எழுப்பப்படும் படுகளம் சாய்தல் நிகழ்வு மிகவும் புகழ் பெற்றது. சிறப்பு அம்சங்கள் பெரியகாண்டியம்மன், மந்திரம் காத்த மகாமுனி மற்றும் வீரப்போர் படுகளம் ஆகியவை பல லட்சம் பக்தர்கள் வந்து செல்லும் ஒரு முக்கிய வழிபாட்டு தலம். வழிபாடு இது அண்ணன்மார் சுவாமிகள் என்று மக்களால் தெய்வமாக வணங்கப்படுகிறது. இங்குள்ள மண்ணை மிதிப்பதே கோடி புண்ணியம் என்று நம்பப்படுகிறது. இந்த படுகளம் நிகழ்வு வீரத்தையும் சகோதர பாசத்தையும் நாட்டார் வழக்காற்றின் முக்கிய பண்பாட்டு நிகழ்வாகவும் உணர்த்துகிறது.